பஞ்சாப் மாநிலத்தில் மார்ச் 23, 2026 அன்று விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. சட்டப்பூர்வ உத்தரவாதம் கோரி அவர்கள் தெருக்களில் இறங்கிய நிலையில் அமிர்தசரஸில் காவல்துறை தடை காரணமாக மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. இது நாடு முழுவதும் பரவக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அரசியல் அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இதேவேளை பங்கு சந்தையில் பிஎஸ்இ சென்செக்ஸ் மற்றும் நிப்டி 50 கச்சா எண்ணெய் விலை உயர்வால் அதிர்வுடன் காணப்பட்டு முதலீட்டாளர் குழப்பம் மற்றும் பணவீக்கம் அச்சத்தை அதிகரித்துள்ளது. உலகளவில் எண்ணெய் விலை உயர்ந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலைகள் மாற்றமின்றி இருந்து இது தற்காலிக நிவாரணமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் உயர்வு தவிர்க்க முடியாததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா மீட்டியோரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இடியுடன் கூடிய மழை மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் விவசாயம் மற்றும் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையில் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய கிழக்கு பிரச்சினை குறித்து அவசர ஆலோசனை நடத்தப்பட்டு இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி விநியோகம் குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது. மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக விமான சேவைகள் தாமதம் மற்றும் பாதை மாற்றங்களை சந்தித்து பயண நேரம் மற்றும் செலவுகள் அதிகரிக்கின்றன. இந்தியா பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்தி இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் இணைந்து மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளை ஆய்வு செய்து வருகிறது. சர்வதேச அளவில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இடையேயான பதற்றம் அதிகரித்து தொடர்ந்து தாக்குதல்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் நடைபெற்று நிலைமை பெரும் மோதலாக மாறும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. இதன் தாக்கமாக உலகளவில் எண்ணெய் விலை உயர்ந்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது. விமான சேவைகள் உலகளவில் பாதிக்கப்பட்டு தாமதங்கள் மற்றும் செலவுகள் உயர்ந்துள்ளன. உலக பங்கு சந்தைகள் அதிர்வுடன் இருந்து முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துக்களுக்கு மாறுகின்றனர். யுனைடெட் நேஷன்ஸ் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பதற்றத்தை குறைக்க அவசர பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். இதன் பின்னணியில் முக்கிய கடல் வர்த்தக பாதைகள் அபாயத்தில் இருந்து உலகளாவிய விநியோக சங்கிலி மற்றும் பொருளாதாரம் மீது பெரிய தாக்கம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது.